இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள் தற்செயல் அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்வதற்காக இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தருகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் அவரிடத்தில் இரக்கம் கேட்போம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி நான் தெரிந்து கொண்ட தலைப்பு தேவ நீதி. தேவ நீதி. பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி நாம் படிக்கிறோம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. எதனால்? அவர்கள் தேவ நீதியை அறியவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட நாம் பல வேளைகளிலே ஆண்டவரை குறித்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆனால் தேவ நீதியை நாம் அறியாததினால் நம்முடைய சுய நீதியை நாம் நிலைநிறுத்த தேடுகிறோம். அதனுடைய விளைவு மிகப்பெரிய ஆபத்துகளையும் மிகப்பெரிய சேதங்களுக்கும் நேராக நாம் கடந்து செல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆகவே பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவரிலும் தேவ நீதிக்கு கீழ்ப்படியும்படி இந்த வேளையில நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை பாருங்கள். இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 20வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. 21வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் அநேகர் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தேவாலயத்திற்கு 2 பேர் ஜெபம் பண்ணும்படி சென்றதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 2 பேர் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்கு போனார்கள். அங்கு தன்னுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடிய ஒரு பரிசேயனை குறித்து நாம் அங்கு படிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து பாருங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசோபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் 13வது வசனத்தை பாருங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவர் அழுகிறார். 14வது வசனத்தை பாருங்கள். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பாருங்கள். நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:21 தொடர்ந்து படிக்கிறோம். அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும்
சாட்சியிடுகிறது என்று சொல்லி இருக்கிறதை பாருங்கள். நியாய பிரமாணமும் இதை குறித்து சாட்சியிடுகிறது, தீர்க்க தரிசனங்களும் இதை குறித்து சாட்சியிடுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்கள். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். அவர் தேவ நீதியால் நம்மை நிரப்பும்படி இப்பொழுது நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45, 46 வசனங்களை பாருங்கள். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதியிருக்கிற வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆகவே பிரியமானவர்களே, இந்த தேவ நீதியை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனியுங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. அது மட்டுமல்ல, 17வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? பிரியமானவர்களே, 21வது வசனத்தை படிக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஆகவே கிறிஸ்து மரித்ததின் மூலம் நம்மில் தேவ நீதியை கொண்டு வருகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. நியாய பிரமாணம் இப்பொழுது நம்மை என்ன செய்தது? பாவத்தை குறித்து உணர்த்தியது. இப்பொழுது கிறிஸ்துவினிடத்திலே அது நம்மை கொண்டு வருகிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அது நம்மை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். 25, 26 வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவ நீதியின் மூலமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலே, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆகவே இதோ ஆண்டவர் நமக்கு மிக அருகிலே வந்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிற பரலோகத்தின் தேவன் தேவ நீதியினால் நம்மை அலங்கரிக்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னீரே. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்பொழுது அந்த தேவ நீதியினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.